உங்கள் பேர் வந்து வில்லாத்தாலாமா? நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? உங்கள் கூட பிறந்தவங்க? 4 ஆம்பளைங்களா? நீங்கள் ஒரு ஆள். நீங்கள் மூத்தவங்களா இல்லை இளையவங்களா? எல்லாருக்கும் இளையாளா? மூத்தவங்களாம் இருக்காங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுமா? நெல்லிச்சோரா? அந்த காலத்தில் பெண்கள்லாம் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பார்ப்பாங்க கிராமத்தில்? நெல் நாற்று நடுவோம், கேப்பை நாற்று நடுவோம், நெல் நட்டுருக்கோம், கேப்பை இட்டுருக்கோம், நெல் அடிச்சிருக்கோம். வேலையும் பார்த்து ஊரில் விவசாய வேலை நிறையா இருக்கும். நிறைய கம்பு கட்ட கம்பு கொடுத்தோம். இப்போ நீங்கள் அம்மி அரைச்சிங்கல்ல, இப்போ இது போல முன்னாடி வீடுகள் எல்லாம் அம்மி ஆட்டி ஆட்டு உரல்ல ஆட்டி அப்படிதானே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க? இப்பெல்லாம் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்களே. சங்கடப்படுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு நீங்க அந்த அன்னைக்கு வேலை பார்த்ததுனால இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க. துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவீங்களாமா? என்னென்ன துவையெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க? காணப்பருப்பா? நீங்க பக்கத்து டவுனுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். எவ்வளவு தூரமா நடப்பீங்க? 10 மைலுக்கு நடப்போம். 10 மைலுக்கு நடப்பீங்க. இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு உங்க ஊருக்கு. யாரும் இப்ப நடக்க மாட்டாங்கல்ல. அன்னைக்கு மக்கள் ஃபுல்லா நடந்து போய் தான் வந்தீங்க. தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ தூரமாக போவீங்க? ரொம்ப தூரம் போவீங்க. மண்பானையா? மண்பானை, சருவப்பானை. தண்ணியும் அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இன்னைக்கு அப்படி பண்ணுறாங்களா? தண்ணி வண்டி வந்துருச்சு. விஜயகுமார்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட ஆட்சியை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணா. ஆட்சி வந்து நம்ம ஊர்லேயே வந்து அதிகமான வயசு 100 வயசை தாண்டிட்டாங்க. ஆமாம். இப்பயும் நல்லா எங்கே வேணாலும் போகும். எல்லா வேலையுமே அதே பார்த்துக்கிறோம். சாப்பாடு பொங்குறது, எல்லா வேலையுமே அம்மி அரைக்கிறது, எல்லா வேலையுமே அதே பார்த்துக்கிறோம். அது வந்து சிலிண்டர்லாம் சமைக்காது, அடுப்பில் மட்டும்தான் சமைக்க தெரியும். அதனால முந்தைய காலத்தில் வந்து இங்கேருந்து நிறையா மைல்கள் நடந்து போகிறது, நல்லா சத்தான உணவு சாப்பிட்டதுனால தான் இன்னும் இது வரைக்கும் நடமாடுறாங்க. இப்போ உங்கள் பாட்டி இப்போவும் சமையல் பண்ணுறாங்க? இப்பயும் சமையல் பண்ணுறாங்க. விறகு அடுப்பில் மட்டும்தான் பண்ணுவாங்க. பாட்டி வந்து இப்போ நிறையா குழந்தைங்களை என்னையும் வளர்த்ததே எங்கள் பாட்டி தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு 10 பேர் எங்கள் ஆத்தாட்ட தான் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியூரில் இருப்பாங்க. இவங்க தான் கவனிச்சுக்கிடுவாங்க, படிக்க வைக்கிறது. இப்பயும் என்னுடைய பிள்ளைகளை வந்து இதுதான் பார்த்துக்கிறோம், அந்த தூக்கி வச்சுக்கிறோம். உங்கள் பேத்தியலாமா? உங்ககிட்ட நல்லா இருந்துக்கிடுவாங்க. பேரனோட பொண்ணு. Mm-hmm.